கேக்கை எதனால் அலங்கரிப்பதை யோசிக்கிறேன். கூக்குரலிடு. அற்புதம். நாம் அதை புகட்டிக் கொள்ள போகிறோம். ஓ, இது எனக்கு தலை சுற்ற வைக்கிறது. மிளகாய் இன்னும் மோசமாக்குகிறது. நாடென்ன ஒரு முந்தார்மை. மிளகாய் மலை முழுவதையும் எவ்வாறு சமாளிப்பது? உங்களுக்கு சரியில்லை. நான் இந்த கேக்கை அனுபவிக்க முடியாது. பாருங்கள், எனது கேக். நீங்கள் எப்படித்தான் ஐஸ்கிரீமுடன் அலங்கரித்தாலும் அது நம்பிக்கையற்ற அளவு ருசியாக இருக்கும். சரி, அதை கையில் மேல் வைத்து ஒரு கிண்ணம் ஒவ்வொன்றாக இடுவோம். இல்லை, அப்புறம் நான் முடித்து விட்டேன். சரியானது. அப்புறம் மேலே ஒரு ஐஸ்கிரீம் கோபுரம். திரை சக்தியை ஆன் செய்ய. சரி, அதை பாருங்கள். நான் ஒரு மேதை. அதிசயம். பொறாமைப்படுவது நல்லது. எனக்கு மகிழ்ச்சி கொடு, ஏனெனில் நான் இதை இப்போது அனுபவிக்க போகிறேன். அதல்ல அம்மா, நீ ரொம்ப அற்புதமா தெரிகிறா. தயவு செய்து, நான் உண்மையிலேயே விரும்புறேன். முடியாது. நான் மீண்டும் அதெல்லாம் எனக்கு தான். உன் கதவுக்கு போ. ஐயோ, சரி, நான் அதை சாப்பிடுகிறேன். நீ என்னுடையதை சாப்பிட்டியா? அப்படியா? அப்ப சீக்ஷை கிடைக்கும். அந்த சீக்ஷை பயன்படுத்தப்படும். இதுக்கு இதுவும் நான் உன் மீது ஊற்ற போகிற சாஸ் மட்டுமே. பாஸ்கோ, அது உண்மையாகவே ரொம்ப சுவையாக இருந்தது. கொண்டு வருகிறீங்க. இது என்ன? மிகவும் மோசமானது. அடுத்து யார்? பயங்கரமாக இருக்கிறது. பயமாகிறது. பார்க்கவே பயமாக இருக்கிறது. ஜேட், எப்படி உணர்கிறாய்? எனக்கு நினைப்பு என்ன? எனக்கு பயமாகிறது. எனக்கு பயமாகிறது. ஓ, இல்ல. நிறுத்துங்கள். நான் இந்த சவாலை யாருடன் மேற்கொள்வது? அலங்காரம் தேர்ந்தெடுப்பது மேலும் சுவாரஸ்யமாக எப்படி ஆக்குவது? நீங்கள் ஐஸ் க்ளோஸுடன் சக்கரத்தை நிறுத்தினால் சரி. அடடே, நான் கண்களை திறந்து வைத்தே அதை செய்ய வேண்டும். ஏனெனில் இப்போது வெள்ளரிக்காய் மயோனைஸுடன் உணவை உட்கொள்ளப் போகிறேன். என்னால் அவ்வாறே செய்ய முடியுமா என்று பார்ப்போம். ஓ, நீ 2 தடவை அதிர்ஷ்டசாலியாயிருக்கிறாயே. அதுவோ வெளியாக கூடாது. அதை தொடாதே. நான் கேக்கை நுடலாவால் அலங்கரிப்பேன். நான் மற்றொரு பக்கம் உள்ளேன். ஓ, இது மிகவும் அருவருப்பு. நான் மயோனைஸை கேக்கின் மேல் ஊற்ற வேண்டும். இது மிகவும் அருவருப்பாக இருக்கிறது. முதலில் நான் நுடெல்லாவை சாப்பிடுவேன். அதிசயமாக இருக்கிறது. ஆஹோ, இல்லையே, அது கூட வெளியில் வரல. அத பாருங்க. அற்புதம். அது நகைச்சுவையாக இருந்தது. என்னுடைய நுடல்லா மாதிரி இல்லை. உண்மையாகவே என் சிறிய கருவியை பயன்படுத்த போகிறேன். சில துளிகளில் கேக் எல்லாம் சாக்லேட்டை அடுக்கப்படும். ஆமாம், எல்லாவற்றிலுமே பொருத்துவோம். சாக்லேட் கனவு நண்பா. அதற்கு மேலாக இல்லவே இல்லை. இனி சோதடிக்க போகிறேன். ஓ, இது துணிச்சலானது. ஓ, ஆம், வாருங்கள். வேலை செய்யவும் செய்யவும் செய்யவும். சீக்கிரம் சார், சாப்பிடலாமே. இதை பொறுகிறேன். ஓ, நீங்கள் என் முகத்தை வர்ணிக்கிறீர்கள். ஓ, அது பற்றி செல்லலாம். நன்றி. எப்போதும் இருந்து ஏதாவது ருசியானது. சரி, என்னுடைய கேக் ரெடி ஆகிவிட்டது. கேட், உன் முன்னேற்றம் எப்படி இருக்கிறது? நான் இதை உண்மையில் செய்ய விரும்பவில்லை நண்பா. கேக்கை மேல் இந்த மயோனைஸை ஊற்ற வேண்டியிருக்கும் போல. எப்படி சாக்லேட் பார்கள் இடுங்கள் என்று கண்டுபிடிக்க வேண்டும். நாங்கள் இதை உண்மையாக செய்ய வேண்டும். மேயோனையை உரைக்கும் ரோலரை நான் பயன்படுத்தினால் டோம் நோக்கவில்லை. சரி, பார்க்கலாம். அருமை, நல்லா இருக்கு. இப்ப எனக்கு ஒரு எங்க என்ன? அது என்ன? அது மாயோனீஸ் போல தெரிகிறது. டோனி, நீ இல்ல. ஓ, கேட், இது உன் தவறு. என் ரோலரை பயன்படுத்திக் கொள்ள சொன்னது யார்? உன் கையிலே மயோனிஸ் வச்சு கேளா. நான் இதை தூக்கப் போகிறேன்.
அது குறித்து எனக்கு இனி கவலை இல்லை. எனது கேக்கை முடிக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய குத்து கோரிக்கை. கீரைகளோட ஏதாவது செய்யணும். அவ உறுதியா இல்ல. வா, மூடிகள் மாதிரி. இது நம்ப முடியாதது. நீங்கள் எப்படி நினைக்கிறீர்கள்? என்னை பற்றி இது அழகாக இருக்கிறது. ஆனால் என்னுடையது. அந்த அமரர்களை சந்தித்தேன். சரி, எனக்கு நினைக்கிறது இது பழையவையா இன்னும் இருந்தாலும் மோசமா பற்கள். இருக்கலாம். நாம் ஆனால் கொஞ்ச நான் நேரம் என்ன? கழிச்சு தெரிந்து கொள்வோம். மைக்கி, அந்த வார்த்தையை தான் நாம் முடியும். இதுவே எப்போதையிலும் ருசியான கேக். சரி, நானும் அதை பிசைந்து பார்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இது ரொம்ப சாதாரணமாக உள்ளது. இது என் வாழ்க்கையில நான் சாப்பிட்ட மிக சிறந்த கேக். நன்றி மிகவும். என்ன எதிர்பார்க்கிறோம்? அது கடினமா இருக்கு. மீண்டும் அதிர்ஷ்டமானது. கேட் மற்றும் கார்டன் கிட்டி ரசிக்கத்தக்கது. நான் அதிர்ஷ்டசாலி என்றால் நன்றாக இருக்கும். ஓ, மெழுகுவர்த்திகள், அதை நீங்கள் சாப்பிட முடியாது. நீ கூறியபடியே செய்ய வேண்டியது அவசியம். மீண்டும் ஒரு முறை நீங்களும் நான் அதிர்ஷ்டசாலி. அறிந்திருப்பீர்கள். கடவுள். பருத்தி கியாண்ட் அல்வா இனிமையான மெழுகுவர்த்திகள், அது சுவையாக இருக்கும். நீங்கள் சாதனமாக விளையாடலாம். பர்பாஷ், எனக்கு ஒரு மற்றும் நான் உண்மையான கடல் காளையாளி. நீங்கள் விளையாடுகின்றது சலித்தால் நீங்கள் எப்பொழுதும் குறிப்புகளை சாப்பிடலாம். ஓ ஆம், அது பெரிய கேட்பாடு. எனக்கும் அது பைண்டிங் மைண்ட் ரிக்வயர்ட் 791 OR Donley. Depths super. PY 0 mind matching bull cond or debug dot none. VQ 5476. அதை நாம் பெற்று விடுவோம். அடோகேஷன் வெறும் அருமை. செமெல் ஃபொதியலஸ் ஃப்ரெண்டே இருக்கிற மஞ்சள் வாத்து. சரி, முயற்சி செய்கிறோம். இது உண்மையில் ரொம்ப அருமையாக இருக்கிறது. கேட், உன் முறை. ஓ, இன்றைய நாள் இல்ல போல இருந்தாலும் தெரியுமா, மெழுகுவர்த்திகள் நீங்கள் நல்லவ. அறிவீர்கள், இல்லையா? இது என் பிறந்த நாளை போன்றது. அவற்றை ஏற்றினால் அது குளிர்ச்சியாக இருக்கும். நீ என்ன செய்யற? ஓ, புகை இருக்குது. என்ன நடக்க உள்ளது? ஓ, இல்லை இல்லை இல்லை. ஐ சுவாமி, மீண்டும் நீருடன் தொடர்பில் இருந்தால் அவன் உருகிக் கொண்டிருக்கிறது. நான் ஒப்புக்கொள்கிறேன், இது மிகவும் நல்லது. முடிவுக்கு வந்து என்னை விட்டேன். விட்டு விடுங்கள். மெழுகுவர்த்திகளுடன் ஆனாலும் கூட அதை வைத்திருக்க அதிகமா நல்லா இருக்கு. இந்த வயசு எல்லாருமே உங்களை போலதான். நயம் இருந்து ஓ, தயவு செய்து ஒரு பாட்டிலில் ஜெல்லியாக இணையாக்குங்கள். அதுவா? உங்களுக்கு என்ன தேவை? அதை திறந்து கொஞ்சம் குடிக்கவும். அல்லையா? சூப்பர், எனக்கு கோலா ரொம்ப பிடிக்கும். அருமையாக இருக்கிறது. ஓ, வணக்கம். என்ன இப்பொழுது நடக்குது? வேண்டாம். மன்னிக்கவும். இதன் மனம் மோசமாக இருக்கிறது. சரி, இப்பொழுது உறங்க போங்கள். ஸ்கிட்டில், எனக்கு தோணுது குழந்தைகளுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் மேப்பிள் சிரப் சேர்ப்போம். மேலும் ஹவிந்து போகும்போது இன்னும் நல்லது. நம்மளால் கிறந்திய மூடி விடுறோம். பாட்டிலை குலுக்கு. இதோ இப்போது. ஓ, சிற்றரசம் காரணமாக மூடி சிக்கி இருக்கும். அச்சா, ஆனாலும் நான் இன்னும் சிக்கியிருக்கிறேன். இல்லை, நான் இல்லை. அது அருமையானது. என் கை சுதந்திரமாக இருக்கிறது. காணி மாணிக்கிற்காக ரொம்ப வருத்தமாயிடுது. சரி, இப்பொழுது வெளியேறும் ஸ்ப்ரே பயன்படுத்தும் நேரம். இப்போவே குளிர்ந்த ஸ்ப்ரே கொண்டு கோலாவை ஜெல்லியாக மாற்றி விடுவேன். வா, எழுந்திரு. பாரு, நான் ஏற்கனவே முடித்து விட்டேன். ஆஹா, எனக்கு தெரியுமா, இது மிகவும் அதிகம். ஜாம் எடுத்துக்கொள்வது எளிதாக இருக்கும். அல்லது தேனை? நான் தேனை தேர்ந்தெடுப்பேன். செல்லமே, நான் ஏற்கனவே உனக்காக வேகுகிறேன். அதிகம் விளையாடுகிறாய். இந்த அழகுக்கு பனி போடு.
மதிங்கே சரி, இது எனக்கு மிகவும் இலகுவாக உள்ளது. அவள் கேட்டதைப் போல நான் கோலாவை கொள்கிறேன். சமையல்காரனுக்கு யூகங்களை செய்யவும் தெரியும். நான் கோலாவை ஒரு வாணலியில் ஊற்றி மாம்பழக் குருதிகளை சேர்க்கிறேன். ஜெல்லி செய்ய ஜெலடின் தேவையாகும். அதனால் ஜெல்லி பயன்களை சேர்த்த பிறகு நான் இங்கே சில கிறிஸ்டல்களை கூட்டப் போறேன். நல்லது, எனக்கு அவற்றை எப்போதும் அருகில் வைத்திருக்கிறேன். இப்போது விளிம்பு செய்க. மீண்டும் பாத்திரத்திற்குள் ஊற்றிக்கொள்கிறேன். இதை இந்த புழையில பண்றது ரொம்ப வசதியா இருக்கு. ஹூரே, பாருங்க, ரொம்ப ஒட்டி இருக்கும். ஜெல்லி சட்டே தயாராயிடுச்சு. இது ரொம்ப ருசியா இருக்குது. நான் மகிழ்ச்சியோட இருக்கிறேன். புட்டியில சில ஜெல்லி விழுந்துடுச்சு. அதை உறைய வச்சு விடலாம். வாங்க, இது என்னுடைய சமீபத்திய கண்டுபிடிப்பு. சூப்பர் ஃப்ரீஸ். ஒரு நொடி ஜெல்லி தயார். ஆச்சரியம் அடைகிறேன். எளிமையானது, ஆனால் நன்றிகள். மா ஏய், நன்றி கடவுளே. பாட்டி நலமாக உள்ளார். டெல்லியை எடுத்துக்கொள். ஆச்சரியம். 5 நேரம் செல்லம். சரி, இந்த அழகியவனிடம் இருந்து ஆரம்பிப்பேன். முடிவு செய்யப்பட்டது. நீங்கள் தான் முதலில். வாவ், இது சுவையாக இருக்க போகிறது என்று நினைக்கிறேன். குளிர்ந்தது, அருமை. உறைந்த பனி சிற்றரிசி, அதுவும் இனிப்பாகவும் சுவையாகவும் இருக்க வேண்டும். நல்லதாக மூலமே நினைக்கிறேன். வாவ், எனக்கு பிடிச்சது குளிர்பானம். அதுக்குள்ள என்ன இருக்குது? சுவாரஸ்யமா இருக்குது. நான் இதை பரவசத்தோட முயற்சிப்பேன். ஓ, ஜெல்லி கசக்குவது கடினமாக உள்ளது, ஆனால் இது அருமையாக தோன்றுகிறது. வா, மிகவும் நன்று. எனக்கு பிடித்திருக்கிறது. இது மிகவும் சுவைமிக்கது. நன்றி சமையல்காரர். இன்னும் என்ன மீதம் உள்ளது? என் சகோதரியின் ஜெல்லி. புரிகிறது. இதையும் முயற்சிப்போம். ஆஹா, எப்படி அழகாக இருக்கிறது. பார்ப்போம். அற்புதம், சூப்பர். நான் இதுவரை சாப்பிட்ட சிறந்த ஜெல்லி இது. நிச்சயமாக சகோதரியின் சாப்பாடு. நன்றி சகோதரி. எப்படி? சரி, வாழ்த்துக்கள் பேரன். அடுத்த உணவு வெஃபில்ஸ். அருமையான தேர்வு. என்ன? ஓகே, நான் அவற்றை எப்படி செய்வது என தெரியாது. சரி சரி, வஃபில் கிழப்ப தயாரிக்க நீங்க மா எடுக்க வேண்டும். முட்டை மற்றும் வெண்ணெய். இப்படியோட நான் சிறிது சர்க்கரை சேர்க்கிறேன் மற்றும் என்னுடைய விசிறி எங்கே? ஆமா, இங்கேதான். இப்போது பாட்டி உங்களுக்கு எப்படி வேகமாக தடுக்க வேண்டும் என்பதை சொற்பொழிவு மூலம் காட்டுவார். நீங்கள் என்னை முந்த முடியாதபடி. மிக்சரை கொண்டு அடிக்க செய்வது எளிதல்லவா? உடலை சிக்க வைத்துக் கொண்டு கற்பனைக்கு இடம் கொடுங்கள். எனக்கு ஏற்கனவே ஒரு நல்ல யோசனை இருக்கிறது. குழந்தை இதனை பார்த்துக் கொள்வாள் என்று நினைக்கிறேன். நிறமிகுந்த வாஃபிள்ஸ். இந்த மாவு சிவப்பாக மாறும். மற்றவை மழையின் அனைத்து நிறங்களிலும். சரி, நீங்க லேலை தரும் பைய விரும்புறதை செய்யுங்க. ஆனா நான் என் வஃபில்களுக்கு நுடல்லா சேர்க்க போறேன். பாருங்க, இது எனக்கு ரொம்ப சாக்லேட்டா இருக்கும். என் சகோதரி என் வஃபில் கிட்ட இருந்து விலக மாட்டா. வஃபில் தயாரிப்பு பொருளை திறக்கவும் மாவை ஊற்றவும் அது தயாராயிடுச்சு. உயிர் ஏந்த போதுமானது, ஆனால் வெப்பமாயிருக்கிறது. ஆனால் எளிதாக. உடனே சாப்பிட வேண்டியது போல தோன்றுகிறது. நம்மால் முடியும். ஆமாம், நான் சொன்னது சரி. மிகுந்த சுவையானது. நான் நிறுத்த முடியவில்லை. செல்லமே, நம் பாக்கியம் அல்ல இது. தெரியும், ஆனால் சாப்பிட முயற்சிக்க வேண்டியது அவசியம். சரி, தொடர்கிறோம். சரி கண்மணி. அதை மீண்டும் சாப்பிடாதே. பாட்டிக்கு இங்கே எல்லாம் கட்டுப்பாட்டில் உள்ளது. இதன் வாசனை எவ்வளவு சுவையாக இருக்கிறது. வெற்றி எனது. சரி, என் வாஃபிள் இன்னமும் அழகாக இருக்கிறது. அது எப்படி? பாட்டியை வீழ்த்த முடியாதே, இல்லையா? ஓ, சண்டையா? ஓ, இந்த வெஃபிள்ஸும் ரொம்ப ருசியானவ. மன்னிச்சிடு, கிளம்பா. நிறுத்த முடியாது. ஓ, என்ன? நம்முடன் ஒரு சவாலா இருக்குது. என்ன? நானே வேகி கொண்டிருக்கிறேன். சரி, நானும் எல்லாம் வேகிச்சுட்டேன் நினைக்கிறேனா? ஓ இல்ல, நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேன். நான் என்ன செய்ய போறேன்?
எனக்கு ஒரு யோசனை வந்துட்டது. எனக்கு ஒரு எண் பின்னணியில் உள்ளது மற்றும் காரமான நூடுல்ஸ். நான் இதிலிருந்து ஒரு வாயில் செய்ய போகிறேன். சுடுநீர் ஊற்றி கொஞ்ச நேரம் காத்திருக்க வேண்டும். நூடுல்ஸ் தயாராகிவிட்டது. வாயில் இரும்பு மிகச் சிறந்ததை செய்வதில் உதவும். வாருங்கள், இதை திறந்து சில நூடுல்ஸ் ஊற்றிவிட்டு கொஞ்ச நேரம் காத்திருப்போம். நான் மீதமுள்ள நூடுல்ஸ் சாப்பிட போறேன். ஆஹா பேத்தி, என்ன ஒரு பேராசை! என் சரியான வஃபிள் தயார். இது சிறப்பா வந்துள்ளது. நான் அதை 2 பகுதிகளாக வெட்டும். ஒரு வானவில் இருக்கட்டும். அந்த கிரீமில் மேகங்களை உருவாக்குவேன். சரி, சில மழலைகளால் அலங்கரிப்பேன் மற்றும் அது வெற்றிக்கான சிறிதுகளாகும். ஓ நன்றாக! நான் உண்மையில் மிகவும் அழகாக மாறினேன். பாட்டிக்கு வெற்றிக்கான தன் ரகசியம் உள்ளது. பாஸ்கின் ரோபின்ஸ் ஐஸ்கிரீம், பழச்செரி மற்றும் தூள். குழந்தை அதை நிச்சயமாக விரும்புவார். எனக்கு அதே நிச்சயமாக தெரியும். நல்லா இதை கண்டு பாருங்க. ரொம்ப அழகா இருக்குது. ஆம், இது நல்லா தெரியுது. ஆனா எனது வாஃபிள பார்க்கணும். ஹாஹா, பாருங்க, இது ஒரு நூடுல்ஸ் வாஃபிள். மேலே சில செடார் சீஸ் தூளும் சேர்க்கலாம். சரி, எனக்கு சிறிது அதிகமாகவா செய்து விட்டேன்? ஆஹா, இல்லை. சரி, ஆரே, உனக்கு என்னதான் பிரச்சனை? ஆரே, சரி, நான் இப்போது நன்றாக இருக்கிறேன். எனக்கு இது பிடிக்கும். இது ரொம்ப ருசியா உள்ளது. வாவ், ஐஸ்கிரீம் வாஃபிள்ஸ் சரியான கலவையே. ஆம், ஸ்ட்ராபெர்ரிஸ் கூட. என் வாய் இன்னும் நீர்க்கிறது. வாவ், ஓ மை குட், ருசிகரமானது. முயற்சிப்போம். எப்படி? அற்புதமாக சுவையானது. எனக்கு மேலும் வேண்டும். பாட்டி, நீங்கள் வென்று விட்டீர்கள். நான் என் உணவு தாட்டியை முதலில் திறக்க விரும்புகிறேன். வாவ், ஃப்ளேவர் கம் இருக்கு. எவ்வளவு அருமை! இது எனக்கு கிடைச்சது என மகிழ்ச்சியாக இருக்கிறேன். வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. வாவ், நீ என்ன செய்கிறேன்? உண்மையில நீங்கள் அனைவரையும் காத்திருக்க வேண்டும். அதை பார்க்கலாம். அல்லது என் மூடி. வா என்று அங்கே இங்கே யார் வரும்? மேலும் நான் போலியை விட நிறைய பேர். நான் இதை விரும்புகிறேன். உடனே ராபாக்களை தவிர்க்க வேண்டும். நீ என்ன பண்ற? அந்த அட்டை பெட்டிகள் எல்லாம் நம்ம நோக்கி பறக்கின்றன. நீ முடிஞ்சிட்ட. நான் என் பாக்கெட்டை திறக்கணும். வாவ், இதோ துதிக்கும் பாக்கெட்கள். இங்கே ரப்பர்களை எப்படி நீக்குவது? நான் ஒரு விசிறி பயன்படுத்தி பாப்பேன். வாவ், நான் பண்ணிட்டேன். உன்னிடமிருந்து கொஞ்சம் அது கூட கனவுல கூட வராது. பாலி விஷயம் எதுவும் கிடைக்கல. சரி, அது பிரச்சனை இல்லை. என் ஜெல்லி எனக்கு இருக்கு. முதல்ல அதை முயற்சிக்க விரும்புறேன். நீங்க தோணு முடிக்கப்படும் வரை காத்திருக்க வேண்டும். இது ரொம்ப ஸ்வேது. இப்பொழுது நானும் பேரி குழம்புக்கு குழம்பு ஊத முடியும். ஆஹா, என்ன ஒரு தோல்வி! இது பெரிய தோல்வி. நான் என்ன செய்ய வேண்டும் என அறிவேன். எனக்கு கைப்பம்பு வேண்டும். இதை பாருங்கள். இனி நான் உலகிலேயே பெரிய குமிழியை ஊதுவேன். என்ன நல்ல யோசனை! இது ரொம்ப அழகா இருக்குது. நான் அதை குச்சியில வச்சு எப்போதுமே வச்சிருக்க வேண்டும். எனக்கு ஒரு பெரிதான புள்ளிரி வேண்டும். அது ஏன் புள்ளிரி இல்லை எனில் அதை அகற்ற வேண்டும். மன்னிக்கவும் போலி. நான் இதை பின்பு நினைவில் வைசுகிறேன். கேட், இதை ஏற்ற ஒருவர் நீங்கள் இதை காண்பீர்கள். ஆமா, ஆனா இப்ப இல்லை. எல்லாவற்றிலும் எனக்கு செய்ய மேலும் முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன. நான் நிறைய பபிள் கம்மு சாப்பிட வேண்டும். ஹாலி, இது பாரு. எனக்கு நினைக்கிறது நாம நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டும். கேட் மிகவும் மெதுவாக இருக்கிறார். அவள் உண்மையில் பபிளை ஊதுகிறாள். இப்பொழுது நானும் என் பழி செல்வதை முடக்க முடியும். என்ன செய்தாய் போலி? அது ஒரு நன்றாக பேயான பபிளாக இருந்தது. பழி பலனை செய்யும் நேரம் வந்தது. இல்ல, நான் தவறுதலா என் புருவங்களை பிடுங்கி விட்டேன். அவற்றை மீண்டும் போட வேண்டியது அவசியம்.
எல்லாம் முடிஞ்ச பின்பு இது சாதாரணம். சிரிக்காமல் இரு. டாம், உனக்கு ஏதோ செய்யணும். இந்த முறை நான் உங்களை ஏற்கிறேன். அது பல வேலைவும் மிகவும் நேரமும் ஆகும். ஆனால் இந்த முழு ஜாம்பல்லியும் நான் சாப்பிட போகிறேன். இது மிக கடினமாக இருக்கும் என நான் எண்ணவில்லை. நான் ஏற்கனவே வியர்க்கிறேன் மற்றும் என் ஜால் இயங்க முடியவில்லை. சரி, புல் ஊத வேண்டிய நேரம் வந்தது. அது சாத்தியம், எனக்கு செய்ய முடியும். டோம், நிறுத்து. அது அதிகமாக இருக்கிறது. இல்லை, இது வெடித்து விட்டது. அறையில பத்தி வெடிச்சது போல. நீ எப்படி இருக்கிற டோம்? நான் நகர முடியல. நான் மேசையில ஒட்டி போச்சு. வழக்கம் போல நான் தொடங்க வேண்டியிருக்கு. வாவ், ஸ்கிட்டில்ஸ். இது கம்மை சமைனி உனிசிலிங்கை விட கூடுதலாக இருக்குது. கேட், நானும் என்ன கிடைச்சது என்று பார்ப்போம். எனக்கு நிறைய மிட்டாய் கிடைச்சது. என்னிடம் முழு மலை இருக்கிறது. அவத்தை கூட என்ன வழக்கம் போல பாலிக்கு அதிர்ஷ்டம் இல்லை. உங்களால ரொம்ப கஷ்டமா இருக்கீங்க. பரவாயில்ல, ஒரு நாள் நான் அதிர்ஷ்டமாய் வருவேன். அப்போ நான் உங்களோட பகிர மாட்டேன். ஓ, பத்திரத்துல ஒண்ணு கேண்டி இருக்கிறது. ஓ, ஒவ்வொரு தருணத்தையும் ரசிக்க அதை மெல்ல சாப்பிட வேண்டும். எல்லா மிட்டாய்களும் முடிந்து போயிற்று. எவ்வளவு என்ன வருத்தம். நம்பினேன்? நான் சில நேரம் இதை சாப்பிட வேண்டி இருக்கலாம். ஆனால் நான் விரைவாக போகிறேன். அதிக சாக்லேட் இருப்பதால் எனது நேரத்தை ஏன் வீணாக்க வேண்டும்? இனிப்பும் புளிப்பும் ஒரே நேரத்தில் இருக்குது. எனக்கு இது பிடிக்கும். நின்னுடு, நான் ஏதோ கண்டுபிடித்து விட்டேன். நம்புங்கள், இது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். முதலில் நான் எல்லா கிட்டிக்கையும் வெளியிட வேண்டும். இது சிறிது நேரமாகும், ஆனால் இது மதிப்புள்ளதாக இருக்கும். முடிஞ்சது, அடுத்து செல்கலாம். வண்ணத்துக்கு ஏற்ப அவற்றை கொள்கின்றேன். இது போல இது மிகவும் பரபரப்பாக உள்ளது. நான் கிட்டத்தட்ட முடிஞ்சு விட்டேன். இது எவ்வளவு அழகாக மாறுகிறது பாருங்க. ஓ, என்னிடம் ஒன்று இருக்க முடியுமா? வாவ், டாம் எதையும் கவனிக்காமல் இருப்பது போல தோன்றுகிறது. நான் இன்னும் 2 மிட்டாய்களை திருடி போட்டு விடுவேன். நான் மிகவும் சூட்சுமமாக இருக்கிறேன். என்னுடைய மிட்டாயம் எங்கே சென்றது என்று எனக்கு புரியவில்லை. இன்னும் கூடுதலாகவும் இருக்கலாம் என்று நினைத்தேன். ஆலி, சிப்பாய், நாங்கள் கவலைப்படாதே. கண்ணி வைக்கிறோம். என்னுடன் சந்திக்க தயாராக இருக்கிறேன். இந்த எலியை கூண்டை இங்கே வைத்து அதில் காழ்த்துக்களை நிரப்புவேன். ஆமா, உங்களுக்கு கிடைக்காது. இன்னும் செய்ய நேரம். ஐயோ, என் விரல். இது என்ன எலிப்பொத்தான்? நான் வந்த இடம் இருக்கலாம், அதை புரட்டினேன். டோம், இதை நீயே ஏற்பாடு செய்ததை நான் தெரியும். நீ என் மிட்டாயை சாப்பிட வேண்டியதில்லை. மேலும் நான் அவற்றை நிறம் பார்த்து ஒழுங்குபடுத்தியுள்ளேன். இப்போது நான் ஒவ்வொரு சுவையையும் தனியாக அனுபவிக்கலாம். அவன் மிகவும் பேராசைப்படுகிறான். நான் சில இனிப்புகளை எடுத்ததே தவிர வேற என்ன செய்தேன்? பரவாயில்ல டாம், நீ என்கிட்ட இருந்து இதை பெறவே இருக்கிறாய். இது என்ன போலி? வெறும் விசிறி. நீ எல்லா இனிப்புகளையும் ஊதி எடுதாயே. அப்படியா? என் பலபலக்கும் இன்னும் எல்லாம் இங்கேதான் இருக்கிறது. எவ்வளவு சாப்பிட ஆவலா இருக்கிறேன். மேலே முதல் தொடங்குவோம். அதற்குள் என்ன இருக்கின்றது என்பதை பார்க்கவும். இதை பாருங்க, எவ்வளவு சுவையாக இருக்கின்றது. பலவித சுவைகள் உள்ளன. உடனடியாக ருசிக்க விரும்புகிறேன். முதல் பாக் இங்கேதான். மீதியை திறக்கும் நேரம். சாக்லேட்டுகளை நேராக மேசைக்கு பொழியலாம் என்றால் எப்படி? இது இன்னும் எளிதாக இருக்கும். சரி, தொடர்ந்து செய்கின்றோம். எனக்கு இது கை வருவதாக இருப்பது போல உள்ளது. இது நீண்ட நேரம் பிடிக்கும் என்பதை தெளிவாக தெரிகிறது. டெலிபோனில் உட்காரவோ அல்லது பேப்பரை கொண்டு விளையாடவோ முடியும். ஒருவேளை நம் ஆள்குமரியுடன் விளையாடலாம். போதும், நான் இனி சகிக்க முடியாது. எனது உடல் வெடிக்கப் போகிறது. சரி, அப்போது நாம் முடிப்போம். ஏன் நீ என்ன செய்கிறாய்? உன்னிடம் எதற்கு இத்தனை தட்டுகள்? நீ வேலைக்காரமா இருக்கணும் டாம். உடனே உனக்கு தெரிய வரும். நான் அளவுக்கு உடன்படுகிற நல்லா வச்சிருக்கேன். இப்போ கொஞ்சம் ஸ்ப்ரைட் ஊத்தணும். அப்புறம் நீ ஒரு அழகான அதிசயத்தை பார்க்கலாம். என்னோட ஒரு தட்டில வானவில் இருக்கும். அது தொடங்கி விட்டது பாருங்க. வாவ், நீ எப்படி இதை செய்தாய்? இது மாயம் போல தெரிகின்றது. உண்மையான வானவில் போல் தெரிகிறது. நான் சொன்னேன், நிறங்கள் ஒவ்வொரு விதமாக அழகாக பரவுகின்றன. இந்த முறை நான் முதலில் இருக்க விரும்புகிறேன். என்னவோ, நான் இவ்வளவு சிறிய அளவில் பாப்கார்ன் பார்த்ததில்லை. பொதுவான விட்டதை விட இது நல்லது. இறுதியாக அதிர்ஷ்டம் எனது பக்கம். இது நடக்க போகிறதே எனக்கு தெரியும். என்ன ஒரு பெரிய பாப்கார்ன். நான் உன்னை பார்த்துக் கொள்கிறேன் பொல்லி. நான் என் சிறிய நண்பனை சாப்பிட்டு அழ வேண்டும். ஆனால் என் அருகே ஒரு சிறிய கையாண்டிப்பு இருக்கிறது. நீ என்ன செய்கிறாய் டாம்? எனக்கு அவன் முட்டாள்தனமாக ஏதோ செய்கிறார் என்று நினைக்கிறேன். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அன்பு சிறு அளவிலும் சரியாக சாப்பிட வேண்டும்.
நான் என் ஃபோர்க் மற்றும் நைஃபை எடுப்பேன். உண்மையான அதுதான். அரிஸ்டோகிராட்ஸ் அப்படி இதே செய்கிறார்கள். எனக்கு இது அவ்வளவு எளிதல்ல, ஆனாலும் நான் செய்ய முடியும். புரிகிறதே? நீர் தவறுதலாக தயங்குகிறீர்கள். இல்லை. என்னிடம் நல்ல நடைமுறைகள் உள்ளன. நீங்கள் தேர்வு செய்யும் போது எனக்கு நடைமுறைகள் மீது கவலை இல்லை. எனக்கு சிறிதே இருந்தாலும் என் பாப்கார்னை சாப்பிட்டு ரசியமாக இருப்பேன். நான் எவ்வளவு புத்திசாலித்தனமாக இருக்கிறேன் பாருங்கள். அது நான் செய்யவில்லை. சரி, அதுவே உள்ளதை போல தெரிகிறது. இல்ல, இன்னும் ஒன்று மீதம் உள்ளது. அருமை. அதுக்கு நான் பிறகேன்ற சர்க்கரை பண்டமாக சாப்பிடுவேன். அதை பத்தி பாப்போம். என் பாப்கார்ன் எங்கே போகுது? டாம், நீ என்ன பண்ற? நீங்கள் எங்களை உங்களுக்குள் மன்றாடிக் கொள்ளலாம். எனக்கு முக்கியமான காரியங்கள் உள்ளன. இந்த முழு மலை போல இருக்கும் பாப்கார்ன் எல்லாம் உணவாக வேண்டும். சுவையானது. ஆஹா, இது எவ்வளவு இனிப்பானது மற்றும் மொறுமொறுப்பானது. இந்த தருணத்திற்காக நான் நிறைய காலமாக காத்திருந்தேன். உங்களுள்ள ராசி குச்சிக்கும் போச்சு பாலி. நான் இன்னும் எல்லாத்தையும் பார்க்கிறேன். என் பாப்கார்ன் திருட ட்ரை பண்ணாதே. எங்களால ஏசி சுலபமா இல்ல ஒழிய. நான் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருக்க. ஒரு சிறப்பு வழக்கையான தூய்மை சாதனம் எனக்கு சில்லுன்னு பாப்கார்னை திருட உதவுகிறது. செயல்படுகிறது. டாம், மீண்டும் பணி செய்கிறீர்களா? எனக்கு என் பாப்கார்னை எடுத்து வாங்கடா. அது ஒரு ஒளிர்வான திட்டம். நீ அவ்வளவு நல்லா செய்கிற. டாம், முதல் நீங்களே சாப்பிடுவோம். ஊசிய பேயான்ற வெறும் வருகை வாயில்படி. கேட், முடிஞ்சதா? இது நியாயமில்லை. நான் துவங்க தயாராக இருக்கிறேன். பால் மற்றும் ஓரியோ குக்கீகள் சுவையாக இருக்கிறது. ஆனால் இது மிகவும் சிறியதாக உள்ளது. அதை பார்க்க முடியாது. வாவ், எனக்கு மீண்டும் அதிர்ஷ்டம் அமைய செய்தது. நன்றாக இருக்கிறது. அதிர்ஷ்டம் பற்றி உனக்கு தெரிகிறதா ஹாலி? இதை பாருங்கள். என் பகுதி மிகச் சிறந்தது. நான் மிகவும் தோல்வியாளன். கவனமாக இரு. என் குக்கீகளை விழுவதற்கு செய்வேன். ஹோலி, அது நல்லது இருக்கும். எனது சொல்வதை நம்புங்கள். இந்த சிறிய குக்கியை நான் சுவைப்பேன். இந்த குக்கிகள் மிகவும் முறுக்கியவையாக உள்ளன. பாலுடன் அருமையாக பொருந்துகிறது. அவர்களுடன். ஓ இல்ல. நான் குக்கியை என் கண்ணாடியில் போட்டு விட்டேன். நான் உடனே அதை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் அது புழுங்கி விடும். என் கைகளை அங்கே விட முடியாது. எனக்கு தெரியும். முதலில் பாலை குடிக்க வேண்டும். அப்பொழுது குக்கி அடிக்கணியில் இருக்கும். ஓ, நான் அதை விழுங்கி விட்டேன் என நினைக்கிறேன். இப்போது என் வரிசை. என் குக்கிகளை கண்ணாடியில் இருந்து பிடிக்க வேண்டாம் என நம்புகிறேன். சரி, இவ்வளவு நிறைஞ்சது உள்ள இருக்குதே. நான் அதை விரும்புகிறேன். இது ரொம்ப கிரீமியாக இருக்கிறது. கூகியும் மிகவும் மொத்தமாக இருக்கிறது. உரணும் ருசியும் சரியான மிசைலாக உள்ளன. என் கூகி கிண்ணத்தில் விழுந்து விட்டது. இந்த முறை அதை எப்படி தொடுப்பீர்கள் என்று பார்ப்போம். பாவ்லி, இதை பற்றி நான் எதுவும் செய்யாவிட்டால் என்ன ஆகும்? குக்கி காரணமாக எனது பால் தனது நிறத்தை மாற்றிவிட்டது. இதுதான் அற்புதம் இல்லையா? மேலும் சில குக்கிகளை இட வேண்டும். பின்னர் அதை நன்றாக கலந்து விட வேண்டும். அப்பொழுது நான் ஒரு சுவையான சாக்லேட் மில்க் ஷேக் கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. வாவ், அவள் உண்மையிலே சுவையான ஏதேனும் தயாரித்தால் போதும். என்ன அன்புடன் நீங்க ஐஸ் சரியா ஸ்கிரீன்ஷிங்க. இது ஸ்மெல் சேம் ஏஸ் நினைக்கமல்ல. சரி சரி. திமியா ஒரு சுவையா தெரியுது. வேளையிலிருந்து வெளியில இருக்க முடியல. போலி என்னோடு இருந்தாள். அவள் திட்டம் நடந்து விட்டது. நான் பார்த்து பொறாமை பெறுகிறேன். ருசியானது. சாக்லேட் பால். இது குக்கி நேசம் கொண்டது. இதை நிலையை ப்ரூ என்று பருக விரும்பவில்லை. இதை ஒரே கட்டத்தில் சுகமாக குடிக்க விரும்புகிறேன். ஒரே ஒன்றுதான் மீதம் உள்ளது போல. கவலைப்படாதீர்கள். நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டாம். நான் இதை விரைவில் கையாளுவேன். தொட வேண்டாம். எனக்கு எனது 9 கொண்டாடி வைக்கப்பட்டிருக்கும் உட்கொள்ளும் உணவுகள் அனைத்தும் அவன் பால் கண்ணாடிக்குள் செல்கிறான். அதை நிறுவ இவ்வளவு பெரிய சிடுசிடுப்பு. இதை எதிர்பார்த்தே இல்லை. ஆனால் குக்கிகள் கண்ணாடிக்குள் இருக்கின்றன. அருமை. கொண்டாட இவ்வளவு சீக்கிரமாக அதை உன்னை ஒருபோதும் தனியாக விடமாட்டேன். நல்வாழ்வு. முடிந்தது. அவனை எதனால் மூடிவிட்டாய்? உங்கள் எதிர்பார்ப்புகளை நாங்கள் ஏமாற விடவில்லை என்பது எனக்கு தெரியாது.